அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க முடியாது. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ண எல்லா பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமணி சாரை சுற்றி, நல்ல பில்லர்ஸ். இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம். கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி விழா மேடைகளில் தான் நானும் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம். என்ன பேசுனா கவுண்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது, என்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பாரு டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து, அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான். அதாவது எல்லா படத்துலையுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்றது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கவுண்டமணி சார். அவர் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா, ஒன்று நடிகன், அந்த பிரியாணி சீனு எடுக்கவே முடியலங்க, எடுக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்க, எங்கே கட் சொல்கிறது தெரியல, சிரிச்சு. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சிரிப்பு அவர் சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அவ்வளோ ரசிப்பார் காமெடியை. அவர் வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு பார்த்துருக்கேன். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பார், அந்த ரீலில் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சாரை பார்த்து. அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார், நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா, இந்த மாதிரி நடிகெல்லாம் நம்ம அவர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சாரோட, சந்திரபாபுட எல்லாரோடையும் நடித்தவர். அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த 2வது அவருடைய மகன் பிரபு, அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும் பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன், அருமையாக பண்ணுறாரியா, அருமையான காமெடியா. ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர். அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார். இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் சார் உங்கள் மியூசிக்கை. அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ண எல்லா பில்லர்ஸ், நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டமணி சாரை சுற்றி, நல்ல பில்லர்ஸ், எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதால் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைகின்றது. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், டைரக்டாக கூட சொல்ல, ஆடியன்ஸாக சொல்கிறேன். எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு, அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ எல்லா விதமும் அமைஞ்சதால் இது கமர்ஷியலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.